அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது கிரகத்தால் நமக்கு நன்மை உண்டா, கிரகங்களால் ஏதாவது நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கா, இதிலிருந்து ஏதாவது மீள்வதற்கான வழிபாடு ஏதாவது உண்டா, இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிகம் அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். ஃபஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல 10 அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கை ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கு அல்லது கூடுவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். எப்பயுமே தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் 11ஆம் இடம் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். அவர் பார்த்திங்கன்னா சுக்கிரன், இந்த சூரியன், இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த மாதம் பலன் செய்ய போகிறார். இவங்க எல்லாமே இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பண வரவு, பொருள் வரவை எடுத்த குரு சனி பார்க்குறதுனால வருமானங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருமானம் உங்களுக்கு பெரிய லெவலில் பின்னாடி கை கொடுப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் முதல்ல நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, இந்த மாதம் வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் யார், செவ்வாய், அவர் தான் உங்களுடைய வேலைக்கான கிரகம். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலுமே வேலையில் முன்னேற்றங்கள் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் சனி பகவான் 6ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கிறது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் பெருசாக காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ நடக்கும். வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலையில் ஏதாவது நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. வேலையில் நீங்கள் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையை விட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வயது ஆகி போச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு அப்படி இருக்கிறது, வேலையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை, இன்னொரு பக்கம் வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அரசாங்கத்தால் பெருசு நன்மை எதிர்பார்க்குறீங்களோ முதல்லையே சொன்னேன், ஆனால் அது கிடைக்கிறதுல வாய்ப்பு இருந்தால் கூட அரசாங்கத்தால் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது. ஆக நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ஓரளவுக்கு பாஸ் பண்ணுவீங்க. எதிரிகள் விஷயத்தில் எப்பயுமே கவனமாக இருங்க. ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதம் கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அவ்வளோதான். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமார் தான். அதுலேயும் ஒரு சில நாட்களில் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பிஸ்னஸில் ஏதோ ஒரு அளவுக்கு லாபம். சொந்த தொழிலுக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல குருவோட இருக்கிறது. சொந்த தொழிலில் பணம் வரவு இருக்குது, பட் பணம் லாக் ஆகும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைவார். இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உயர்கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா பண்ணுங்கள். உயர்கல்விக்காக நான் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடாக ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். எந்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ கிடைக்குன்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்
இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் மறாலாக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. பெருசாக நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வரும். அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது ஆடி மாதமாக இருந்தால் கூட பின்னாடி நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, அவர்களால் நட்பலன்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகியது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாளாக க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குரு இருக்கிறது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குரு பார்வை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லுமே ரொம்ப கவனம். பட் அதே சமயத்தில் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறேன், மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற முன்னேற்ற லாபம் இருக்குது. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகளால் போராட்டம், குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முயற்சி பண்ணுங்கள். என்னெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அல்லது எதுவாக வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணமும் இருக்குது. அந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணுங்கிறத முடிவு பண்ணுங்கள். பெரிய லெவலில் இந்த மாதம் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமையே சம்பாத்தியம் பண்ணணும் அல்லது ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அது இல்லாமல் உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவுகளால் நன்மை, அவர்களால் பிரச்சனை எல்லாமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை, அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையும் கவனமாக இருங்க. உடம்புல ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நார்மல். உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும், தொழில் தகராறு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அதனால் எல்லா இதுவுமே இந்த மாதம் கொஞ்சம் நன்மை தீமை கலந்தே தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமி நல்லா கும்பிடுங்க. அதுலேயும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலே வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போங்க. துர்க்கையும் காளியும் நல்லா கும்பிடுங்க. இது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய விருப்பம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.